New syllabus 2020-21 class 11 chapter 10 illustration 6. Ramu brothers purchased a machine on 1st July 2016 at a cost of 14,000 and spent 1,000 on its installation. The firm writes off depreciation at 10% of original cost every year. The books are closed on 31st December every year. Give journal entries and prepare machinery account and depreciation account for 2 years. ஓகேவா, நமக்கு 1st July 2016ல மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 14,000க்கு. அதுக்கு ஒரு 1,000 rupees இன்ஸ்டலேஷனுக்காக செலவு பண்ணிருக்காங்க. சரியா, அப்ப ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த 14,000ஓட இந்த 1,000யும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி 15,000 அப்படி 15,000 கன்சிடர் பண்ணணும். அடுத்தது டிப்ரிசியேஷன் பாருங்க 10%. ஓகேவா, ஆஃப் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் எவ்ரி இயர் 10%. வருஷம் நம்ம டிப்ரிசியேஷன் 10% இருக்கு. Books are closed on 31st December every year. எப்ப நமக்கு வருஷம் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்றாங்க 31st December. சோ இந்த எந்த சம்மா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பர்ச்சேஸ் பண்ண டேட், அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்ற டேட், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை நம்ம கால்குலேட் பண்ணி தான் டிப்ரிசியேஷன் எத்தனை மந்த்துக்குன்னு கண்டுபிடிப்போம். அடுத்து கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. மிஷினரி அக்கௌண்ட்டும் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் 2 இயர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம டிப்ரிசியேஷன் எவ்வளவு அமௌண்ட்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அது இருந்தால் தான் ஜேர்னல் போட முடியும். மிஷினரி அக்கௌண்ட்ல இருந்து டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் வரைக்கும் போட முடியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இயருக்கான டிப்ரிசியேஷனை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் டேட் எப்போ இருக்கும், நம்ம ஜூலைல தான் மிஷினரி வாங்கியிருக்கோம். இப்போ 2016 ஜூலைல மிஷினரி வாங்கியிருக்கோம். அவங்க எவ்ரி இயர் என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர்ல அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்ப 2016 அந்த இயரோட மந்த் லாஸ்ட் மந்த் டிசம்பர்ல அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு நமக்கு மொத்தம் எத்தனை மந்த் வருது பாருங்க. ஜூலைல இருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், மொத்தம் நமக்கு 6 மந்த் வருது. ஓகேவா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் இது கண்டுபிடிக்கும் போது நம்ம டேட்டை கேர்ஃபுல்லா பார்க்கணும். மிஷினரி வந்து நமக்கு ஜான்வரியில பர்ச்சேஸ் பண்ணல, ஜூலைல தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஜூலை டு டிசம்பர் எத்தனை மந்த் இருக்கோ அதுக்கு வரைக்கும் நம்ம டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சா போதும். சரியா, எப்பவுமே நமக்கு அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா எப்படி அக்கௌண்டிங் பீரியட் எப்படி வரும்னா ஏப்ரல் டு மார்ச் வரும், இல்ல ஜான்வரி டு டிசம்பர் இப்படிதான் வரும். ஒன்னு டிசம்பர்ல அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்ல மார்ச்ல க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ நமக்கு ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட் என்னது 15,000. அந்த 14,000ஓட 1,000 ஆட் பண்ணிக்கிட்டோமா. இப்போ 15,000 இன்டூ 10/100. அது மட்டும் இல்லாம நமக்கு வெறும் 6 மந்த்துக்கு கண்டுபிடிச்சா போதும். ஸோ 6/12. 12ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த். அதுல எனக்கு 6 மந்த்துக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு வெறும் 6 மந்த் தான் இருக்கு. ஸோ இதுக்கு இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி இதுக்கு நமக்கு 750 rupees கிடைச்சிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் எவ்வளோ 750. அடுத்து செகண்ட் இயருக்கு போடணும். செகண்ட் இயருக்கான டேட் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்டா டிசம்பர் 31st 2016 அப்ப அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுமா. அப்ப அதுக்கு நெக்ஸ்ட் டேல இருந்து தான் நெக்ஸ்ட் இயர் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது ஜான்வரி 1st 2017ல இருந்து இயர்லி எப்ப அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றாங்க டிசம்பர். ஓகேவா, அப்ப 2017 ஜான்வரில இருந்து 2017 டிசம்பர். சோ இந்த 1 இயர் தான் செகண்ட் இயர். நமக்கு செகண்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். இது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஒரிஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க, பிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி எல்லாம் சொன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட் என்னவோ நம்ம இயர்லி என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்ல இருந்து தான் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிப்போம். ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட் 15,000னா நம்ம எத்தனை வருஷத்துக்கு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சாலும் இந்த 50,000ல இருந்து தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 15 இன்டூ 10% தான் டிப்ரிசியேஷன். 10/100 நம்ம இது கால்குலேட் பண்ணா நமக்கு 1,500. ஃபர்ஸ்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் 750 rupees. செகண்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் 1,500. மொத்தம் நமக்கு 2 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டுக்கலாம். ஜேர்னல் என்ட்ரி நான் எதுக்கெல்லாம் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணிருப்போம், அதுக்கு ஒரு ஜேர்னல் போடணும். ஃபர்ஸ்ட் ஜூலை 2016 அதனால ஜூலை 1st 2016 டேட் போட்டு மிஷினரின்றது ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணா என்ன பண்ணுவோம், மிஷினரி அக்கவுண்ட் டெப்டாஸ் டு பேங்க். ஓகேவா, நம்ம கேஷ் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ண மாதிரி போடக்கூடாது. டு பேங்க், பேங்க்ல இருந்து பே பண்ண மாதிரி தான் போடணும். சரியா, இந்த சாப்டர் ஃபுல்லாவே எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் 14,000.
பீயிங் மிஷினரி பர்ச்சேஸ் இல்ல மிஷினரி பாட்னு போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்டாலேஷன், எரெக்ஷன், அப்புறம் வேஜஸ், இந்த மாதிரி சார்ஜ் எல்லாம் ரிப்பேர் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா இது என்ன பண்ணணும், நம்ம அதே மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன என்ட்ரி போட்டோமோ அதே என்ட்ரி தான் போடணும். கொடுத்தாங்கன்னா என்ட்ரி போட்டுக்கலாம், கொடுக்கலனா போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்ஸ்டாலேஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, இது கூட எக்ஸ்ட்ராவே வேஜஸ்க்கும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரே என்ட்ரியா போட்டுடணும். அதுவும் நம்ம மிஷினரி பர்ச்சேஸ் பண்ண அதே டேட் ஜூலை 1 மிஷினரி அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் பர்ச்சேஸ்க்கு என்ன என்ட்ரி போடணுமோ அதே என்ட்ரி தான் போடுவோம். அமௌண்ட் 1000 பீயிங் இன்ஸ்டாலேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆன் மிஷினரி இன்க்ளூட். அடுத்தது ஃபர்ஸ்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன். ஓகேவா, டிப்ரிசியேஷன் என்ட்ரி போடும்போது நமக்கு அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்றாங்களோ அந்த டேட் தான் போடுவோம். இது 2016 தான் ஃபர்ஸ்ட் இயர். நமக்கு 2016 டிசம்பர் 31 டிப்ரிசியேஷன் என்ட்ரி என்னது, டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு மிஷினரி அக்கௌண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் இயருக்கு கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம் இல்லையா 750 rupees, அந்த அமௌண்ட் தான் போடுவோம். ஸோ இவங்க எப்படி கண்டுபிடிச்சோன்னு போட்டிருக்காங்க. பீயிங் டிப்ரிசியேஷன் ப்ரொவைடர், டிப்ரிசியேஷன் என்ட்ரி எப்போ எல்லாம் போடுறோமோ அது கூடவே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ட்ரி, டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடுவோம். டிரான்ஸ்ஃபர் என்ட்ரினா என்ன, அந்த டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்னன்னா நமக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிப்போம். அது நமக்கு இன்னும் நெக்ஸ்ட் சாப்டர்ல இருந்து உங்களுக்கு தெரியும். அதோட என்ட்ரி பாத்தீங்கன்னா இங்க என்ன டேட் போட்டோமோ அதே டேட் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட், அதாவது டிப்ரிசியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதோட சேம் என்ட்ரி தான் இதுக்கும் போடணும். அமௌண்ட் பீயிங் டிப்ரிசியேஷன் டிரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அடுத்தது நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கேட்டிருந்தாங்களா டிப்ரிசியேஷன். செகண்ட் இயர் என்னது 2017 டிசம்பர் 31 டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு மிஷினரி அக்கௌண்ட் பீயிங் டிப்ரிசியேஷன் ப்ரொவைடர். நம்ம செகண்ட் இயருக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 1500. டிப்ரிசியேஷன் என்ட்ரி எப்பெல்லாம் போடுறோமோ அது கூட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற என்ட்ரி போடணும். அதுவும் சேம் டேட் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 1500 பீயிங் டிப்ரிசியேஷன் டிரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அடுத்து நம்மள கொஸ்டின்ல மிஷினரி அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. மிஷினரி அக்கௌண்ட்னா லெட்ஜர் போட சொல்லியிருக்காங்க மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு. ஓகேவா, நம்ம லெட்ஜர் எப்பவுமே ஜேர்னல் போட்டு போடுவோம். டிப்ரிசியேஷனுக்குலாம் நீங்க ஜேர்னலை பார்த்தெல்லாம் லெட்ஜர் போட தேவையில்லை, டைரக்டா எப்படி போடணும்னு சொல்றேன் பாருங்க. நமக்கு ஃபார்மட் எழுதிக்கணும், இந்த சைடு டெபிட் சைடு, இந்த சைடு கிரெடிட் சைடு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். பர்ச்சேஸ் பண்ணா இங்க என்டர் பண்ணணும். ஓகேவா, இதே கொஸ்டின்ல நம்ம சேல் பண்ணிருக்கோம்னு கொடுத்தா கிரெடிட் சைட்ல என்டர் பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ணா டெபிட் சைட்ல என்டர் பண்ணுவோம். ஸோ டெபிட் சைட்ல என்ன வரும்னா பர்ச்சேஸ் பண்ணது மட்டும் தான் வரும். நம்ம சேல் பண்ணிருக்கோம்னா அது நமக்கு கிரெடிட் சைட்ல வரும். ஓகேவா, இப்ப ஜூலை 1 2016 ஜூலை 1 நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். டு பேங்க்னு போடணும், இங்க கேஷ்னு போடக்கூடாது. ஓகேவா, ஏன்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரியில பேங்க் தானே போட்டிருக்கோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், 14,000க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, நம்ம தனித்தனியாவும் போட்டுக்கலாம், டு பேங்க் 14,000 போட்டுக்கலாம். அடுத்தது ஸ்பெண்ட் செலவு பண்ணோம் இல்லையா இன்ஸ்டாலேஷனுக்கு, டு ஸ்பெண்ட் ஆன் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டு 1000 தனியா போட்டுக்கலாம். இல்ல மொத்தமாவே டு பேங்க்னு போட்டுட்டு 15,000 போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அது நம்ம பர்ச்சேஸ் பண்ண டேட்டுக்கு. மறுபடியும் சொல்றேன், பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் தான் டெபிட் சைட்ல வரும், சேல் பண்ணா கிரெடிட் சைட்ல வரும். சோ நான் பர்ச்சேஸ் பண்ணதால டெபிட் சைட்ல அந்த அமௌண்ட்டை போட்டுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் போடுறது 2016 அந்த இயர்க்கானது. சோ 2016ல நான் இந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகேவா, அடுத்தது அந்த இயருக்கான டிப்ரிசியேஷனையும் நம்ம கிரெடிட் சைட்ல தான் போடுவோம். அந்த இயருக்கான டிப்ரிசியேஷன் எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், 750 rupees. டிப்ரிசியேஷன் போடும்போது நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா அந்த டேட் தான் போடணும். டிசம்பர் 31 2016 பை டிப்ரிசியேஷன் எவ்வளோ 750. ஓகேவா, அப்ப நமக்கு இந்த சைடு தான் நம்ம அந்த இயர்ல இது மட்டும் தான் பண்ணிருக்கோம், வேற எதுவும் பண்ணல. இந்த சைடு தான் அமௌண்ட் ஜாஸ்தி வருது 15,000. அந்த 15,000 இந்த சைடு எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போயிட்டு இந்த 750ல மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற பேலன்ஸ் தான் பை பேலன்ஸ் கேரி டவுன். இதெல்லாம் நம்ம லெட்ஜர்ல போட்டிருப்போம், உங்களுக்கு தெரியும். இது பை பேலன்ஸ் கேரி டவுனுக்கும் டிசம்பர் 31 சேம் டேட் தான் நம்ம போடுவோம். பை பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணதை என்ன பண்ணுவோம், எடுத்துட்டு வந்து ஆப்போசிட் சைட்ல பிராட் டவுன் பண்ணும். ஓகேவா, இங்க நம்ம மந்த்லி போடல லெட்ஜர், இயர்லி போடுறோம். ஓகேவா, இயர்லி போடும்போது இப்ப டிசம்பர் 2016 டிசம்பர் 31 தான் நமக்கு லாஸ்ட் டேட்னா அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் என்னது 2017 ஜான்வரி 1. ஓகேவா, அப்ப 2017 ஜான்வரி 1 போட்டு டூ பேலன்ஸ் பிராட்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு வரும். ஸோ 2016ல மிஷினரி வாங்கணும், அதுக்கான டிப்ரிசியேஷன் நமக்கு 750 rupees. அந்த மிஷினரி வாங்கின அமௌண்ட்ல இருந்து
டிப்ரிசியேஷன் எப்பவுமே லெஸ் தான் ஆகும். ஏன்னா அது என்னது ரிடக்ஷன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த அசெட். ஓகேவா, நம்மளுக்கு அது லாஸ் மாதிரி. அதை லெஸ் பண்ணிட்டா நமக்கு மிஷினரியோட வேல்யூ வந்து 14,250 இருக்கு ஜான்வரி 1, 2017. அந்த வருஷமும் நம்ம டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிருக்கோம். டிப்ரிசியேஷன் எப்பவுமே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ற டேட்ல போடுவோம். 2017 டிசம்பர் 31. அந்த வருஷம் நமக்கு எவ்வளவு டிப்ரிசியேஷன் செகண்ட் இயர் 1500 நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த சைட் ஜாஸ்தி வருதா, அப்படியே அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டு 1500 இருந்து லெஸ் பண்ணா 12,750 அமௌண்ட்ஸ் தான் பை பேலன்ஸ் கேரிடவுன் இதே டேட்ல போடுவோம். கேரிடவுன் பண்ணதை எடுத்துட்டு வந்து ப்ராட் டவுன் பண்ணுவோம் இல்லையா, அது என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் இயர் 2018. இதோட நெக்ஸ்ட் டேட் என்ன, ஜான்வரி 1, 2018 டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 12,750. இப்போ நமக்கு மிஷினரி அக்கௌண்ட்ல டெபிட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 12,750. அடுத்து டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் போட சொல்லியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ரொம்ப ஈஸி, நம்ம ஈஸியா அப்படியே போஸ்டிங்கே பண்ணிடலாம். டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்னு ஓபன் பண்ணிக்கோங்க. டெபிட் சைட், கிரெடிட் சைட். மிஷினரி அக்கௌண்ட்ல டிப்ரிசியேஷனை கிரெடிட் சைட் போடுவோமா, டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்ல நம்ம எவ்வளவு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சோமோ அதை டெபிட் சைட்ல போடுவோம். ஆனா டூ மிஷினரின்னு போடுவோம். ஓகேவா, டிப்ரிசியேஷன் எப்பவுமே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ற டேட்டுக்கு போடுவோம். டூ மிஷினரி அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் எவ்வளவு 750. டூ மிஷினரி அக்கௌண்ட் செகண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் எவ்வளோ 1500. நம்ம கண்டுபிடிச்ச டிப்ரிசியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதனால பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 750. இங்கேயும் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1500. இது நம்ம பேலன்ஸ் எல்லாம் பண்ண முடியும், ரெண்டு சைடுமே சேம் அமௌண்ட் தான் வரும். அதனால இங்க அப்படியே 750 டோட்டல் போட்டுக்கலாம், சேமா வர மாதிரி டேலி பண்ணிக்கலாம். Next, illustration 7. Anand bought a machinery for 1 lakh on 1/1/2015. Anand என்ன பண்ணிருக்காரு, 1st January 2015ல 1 lakhக்கு மிஷினரி வாங்கியிருக்காரு. On 1/6/2016 மறுபடியும் next year 1/6/2016 he bought another machinery 50,000. 2015 ஜான்வரியில 1 lakh ஒரு மிஷின் வாங்கியிருக்காரா, மறுபடியும் 2016 ஜூன்ல 50,000 ஒரு மிஷின் வாங்கியிருக்காரு. அடுத்தது on 1/10/2017 he purchased another machinery for 20,000. மறுபடியும் 2017ல இன்னொரு மிஷின் 20,000 வாங்கியிருக்காரு. Provide depreciation at 10% on straight line method. Straight line methodனா என்னது, அந்த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த மிஷின் என்னவோ நம்ம வருஷம் அந்த அமௌண்ட்ல இருந்தா கண்டுபிடிப்போம். Prepare machinery account for the year 2015 to 17 by using accounts by assuming accounts are closed on 31st December every year. So நம்மள இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வெறும் மிஷினரி அக்கௌண்ட் மட்டும் தான், அந்த லெட்ஜர் மட்டும் தான் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வேற எதுவுமே நம்ம போட தேவையில்லை, ஜேர்னல்லாம் போட தேவையில்லை. அடுத்தது 2015ல இருந்து 17 வரைக்கும், அப்ப 15 to 16 ஒரு இயர், 16 to 17 இன்னொரு இயர், மொத்தம் நம்ம 2 இயர்ஸ்க்கு இப்ப கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, இப்போ மிஷினரி அக்கௌண்ட் போட போறோம். ஓகேவா, மிஷினரி அக்கௌண்ட் உங்களுக்கு ஃபார்மட்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜான்வரி 1, 2015ல மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணா 2015 ஜான்வரி 1 போட்டு 2 பேங்க் அக்கௌண்ட் போட்டு அந்த அமௌண்ட்டை போடுவோம். எவ்வளவு, 1 lakh. ஓகேவா, அக்கௌண்டிங் பீரியட் எப்ப க்ளோஸ் ஆகுது, 31st டிசம்பர். அப்ப 2015 ஜான்வரி 1ல இருந்து 2015 டிசம்பர் 31st வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர். சரிங்களா, அப்ப 2015 டிசம்பர் 31st தான் நம்ம ஃபர்ஸ்ட் இயருக்கான டிப்ரிசியேஷனை கண்டுபிடிப்போம். இந்த டிப்ரிசியேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 1 lakh. ஓகேவா, நம்ம கரெக்டா 12 மந்த் வருதா, ஜான்வரி டு டிசம்பர். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த 1 lakh இன்டூ எத்தனை பர்சன்டேஜ், 10%. 10 divided by 100. 1 lakh இன்டூ 10 divided by 100 நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 10,000. இப்ப ஃபர்ஸ்ட் வாங்கினா மிஷினரியோட ஃபர்ஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் எவ்வளவு, 10,000. டிசம்பர் 31st 2015 பை டிப்ரிசியேஷன் 10,000 போட்டிருக்கோம். ஓகேவா, நம்ம 2015 டிசம்பர் வரைக்கும் வெறும் மிஷினரி மட்டும் தான் வாங்கியிருக்கோம், அதுக்கான டிப்ரிசியேஷன், மற்றபடி வேற எதுவுமே பண்ணல. செகண்ட் மிஷினரியில நம்ம 2016ல தான் வாங்கியிருக்கோம். இதுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். இங்க ஜாஸ்தி இருக்கா, 1 lakh. அந்த 1 lakh அங்க கொண்டு போனா 10,000 டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணா நமக்கு பை பேலன்ஸ் கேரி டவுன் 90,000 கிடைச்சிருக்கு. அது அந்த லாஸ்ட் டேட்ல போடுவோம். அடுத்தது அதை ஆப்போசிட் சைட்ல கொண்டு வந்து ப்ராட் டவுன் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே, அதாவது நெக்ஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் டே ஜான்வரி 1, 2016 19,000. அடுத்து 2016 ஜான்வரில இருந்து 2016 டிசம்பர் வரைக்கும் தான் அடுத்த இயர், செகண்ட் இயர். ஓகேவா, அப்ப அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம்,
நம்ம 2016 ஜூன்ல என்ன பண்ணிருக்கோம், ஒரு புதுசா ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப பர்ச்சேஸ் பண்ணா அதை எங்க போடணும், இங்க தான் போடுவோம். அதனால ஜூன் 1st 2016 to பேங்க்னு போட்டு எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, 50,000 அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது இந்த சைட்ல டிப்ரிசியேஷன் போடுவோம். டிப்ரிசியேஷன் என்ன போடுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கான டிப்ரிசியேஷனும் போடணும்ல. அந்த டிப்ரிசியேஷன் எதுல கண்டுபிடிப்போம், அதே 1 lakh. ஏன்னா இது என்னது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா ஃபர்ஸ்ட் என்ன அமௌண்ட்டுக்கு மிஷினரி வாங்கணுமோ அந்த அமௌண்ட்ல இருந்து தான் இயர்லி நம்ம டிப்ரிசியேஷன் கண்டுபிடிப்போம். அப்போ இந்த மிஷினரிக்கான செகண்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் எவ்வளவு வரும், 10,000 வரும். எப்படி வரும், 1 lakh into 10/100. நமக்கு இதுவும் 1 year கரெக்டா வருது. அப்ப நமக்கு 10,000 கிடைச்சிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் மிஷினரிக்கான டிப்ரிசியேஷன். நியூவா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா செகண்ட் மிஷினரி, இதுக்கும் நம்ம இந்த இயருக்கு டிப்ரிசியேஷன் போடுவோம். நம்ம ஜூன்ல தான் வாங்கியிருக்கோம். ஓகேவா, அப்ப ஜூன்ல இருந்து டிசம்பர் நமக்கு எவ்வளவு டேட் வருது, 6 month வருது. சோ 6 monthக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். நமக்கு இங்க கொஸ்டின்ல ஜூன் கொடுத்திருக்காங்க இல்லையா, இப்ப ஜூன்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு 7 month தான் வரும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், மொத்தம் 7 month. ஆனா புக்ல பாத்தீங்கன்னா இங்க 6 monthன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ஒருவேளை கொஸ்டின் இல்ல சம்ல தப்பா கொடுத்துக்குவாங்க, அது நம்ம பாத்துக்கலாம். நமக்கு இங்க 6 month வர மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம கொஸ்டின்ல ஜூலைன்னு மாத்திக்கலாம். ஓகேவா, ஜூலை அப்படின்னா தான் நமக்கு கரெக்டா வரும். சோ இதை நம்ம ஜூலைன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிருக்கேன். செகண்டா பாட் பண்ண மிஷினரியோட பிரைஸ் வந்து 50,000. டிப்ரிசியேஷன் எவ்வளோ, 10/100, 10% டிப்ரிசியேஷன். நமக்கு ஜூலைல வாங்கியிருந்தோம். இப்ப ஜூலை டு டிசம்பர் வெறும் 6 month தான். அந்த 6 monthக்கான டிப்ரிசியேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதனால இன்டூ 6/12 இது கால்குலேட் பண்ணா எனக்கு 2,500 வருது. அப்போ நான் ரெண்டாவதா பர்ச்சேஸ் பண்ண மிஷினரியோட டிப்ரிசியேஷன் 2,000. சோ செகண்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் போடும்போது ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண மிஷினரி டிப்ரிசியேஷன் 10,000 பை டிப்ரிசியேஷன் அக்கவுண்ட் 10,000 தனியா போட்டுக்கலாம். அடுத்து மறுபடியும் என்ன பண்ணணும், அதே டேட்டுக்கு பை டிப்ரிசியேஷன் அக்கவுண்ட் 2,500 தனியா போட்டுக்கலாம். இல்லையா இந்த மாதிரி மொத்தமா ஆட் பண்ணி 12,500 போட்டுக்கலாம். இப்படி டோட்டலா போட உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்தா இந்த மாதிரி கீழே பிராக்கெட்ல 10,000 பிளஸ் 2,500 போட்டு 12,500 போட்டுருங்க. இப்போ அவ்வளவுதான், நம்ம செகண்ட் இயர் வேற எதுவும் பண்ணாம கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்க 1,40,000 வருதா, அது இங்க நம்ம கொண்டு போனோம்னா இது 12,500 லெஸ் பண்ணா 1,27,500. அதுதான் நமக்கு பை பேலன்ஸ் கேரி டவுன். அதை எடுத்துட்டு வந்து பிராட் டவுன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் டேட் January 1st டு பேலன்ஸ் பிராட் டவுன் 1,27,500. இப்போ அடுத்த மந்த், அதாவது அடுத்த இயர் 2016ல நம்ம புதுசா இன்னொரு மூணாவதா ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவுக்கு, 20,000. என்ன டேட், 1/10/2017. பர்ச்சேஸ் பண்ண அந்த சைட்ல 2 பேங்க்னு போடுவோம் இல்லையா, October 1 2 பேங்க் அக்கௌண்ட் 20,000. ஓகேவா, இப்ப டிப்ரிசியேஷன் போடணும். இப்ப டிப்ரிசியேஷன் மொத்தம் எத்தனை மிஷினுக்கு போடுவோம், ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணது, செகண்ட் பர்ச்சேஸ் பண்ணது, தேர்ட் பர்ச்சேஸ் பண்ணது. நமக்கு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஜனவரி டு டிசம்பர் கரெக்டா 12 month வருது. சோ அப்ப அதே 10,000 தான் வரும், 10,000. அடுத்தது செகண்டா ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கும் நமக்கு January 1st இருந்து டிசம்பர் 31st மொத்தம் நமக்கு 12 monthக்கு போடணும். அப்ப 12 monthக்கு எப்படி போடுவோம், 50,000 into 10/100 நமக்கு 5,000 கிடைக்கும். செகண்ட் பர்ச்சேஸ் பண்ண மிஷினரியோட டிப்ரிசியேஷன். அடுத்து தேர்டா ஒரு மிஷினரி வாங்கியிருக்கோம், அதுக்கான டிப்ரிசியேஷன். தேர்டா மிஷினரி வாங்கினது 20,000. எப்ப வாங்கியிருக்கோம், அக்டோபர். ஓகேவா, அப்ப நம்ம கால்குலேட் பண்ணோம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மொத்தம் நம்ம 3 monthக்கு கண்டுபிடிச்சா போதும். அப்போ தேர்ட் இயருக்கு நம்ம 3 monthக்கு கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா அக்டோபர்ல தான் அந்த மிஷின் வாங்கியிருக்கோம், 31st டிசம்பரே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றோம் நம்ம. இப்போ 20,000 into 10/100 into 3/12 நமக்கு 500 rupees கிடைச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் மிஷினரி டிப்ரிசியேஷன் 10,000, செகண்ட் மிஷினரிக்கு 5,000, தேர்ட் நம்ம கண்டுபிடிச்ச 500. டோட்டலா நமக்கு 15,500 தான் தேர்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன். இங்க பாத்தீங்கன்னா தேர்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் 15,500 போட்டிருக்கோம். இப்ப நம்ம பேலன்ஸ் பண்ணா இந்த சைட் ஜாஸ்தியா 1,47,500. இதுல நம்ம லெஸ் பண்ணா 1,32,000. அந்த லாஸ்ட் டேட்டுக்கு கேரி டவுன் பண்ணுவோம். கேரி டவுன் பண்ணதை நெக்ஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் டேட்க்கு பிராட் டவுன் பண்ணிப்போம், 1,32,000. இப்ப நமக்கு மிஷினரி அக்கௌண்ட்ல டெபிட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 1,32,000.
இந்த சம் கொஞ்சம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேட் முக்கியம். நம்ம டேட்டை வச்சு தான் எத்தனை மந்த்துக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்றத கண்டுபிடிப்போம். இவங்க கொடுத்துருக்க டிப்ரிசியேஷன் பெர்சன்டேஜ்லாம் பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எத்தனை மிஷினரி வாங்கியிருக்கோமோ அத்தனை மிஷினரிக்கும் டிப்ரிசியேஷன் போடணும். அவங்க 3 இயர்ஸ் கேட்டா 3 இயர்ஸ் போடுவோம், 2 இயர்ஸ் கேட்டா 2 இயர்ஸ் போடுவோம். இதுல இந்த மாதிரி டேட் கொடுத்துட்டு போட சொன்னாலும் போடுவோம். இப்போ ஜான்வரி தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கோமா 2015. அப்போ 2015 ஜான்வரில இருந்து அக்கௌண்ட் எப்போ க்ளோஸ் பண்றாங்க? டிசம்பர் 31 வருஷம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இதே வருஷம் 31 டிசம்பர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர். அப்போ அதுக்கானது போடுவோம். ஃபர்ஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மிஷினரி வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான், ஒரே ஒரு மிஷினரி வாங்கியிருக்கோம். அதுக்கான டிப்ரிசியேஷன். இது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னு கொடுத்துருக்கதால மிஷினரி என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கினோமோ நம்ம இயர்லி அந்த அமௌண்ட்டுக்கே டிப்ரிசியேஷன் அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட்னா வேற மாதிரி போடணும். அது நான் போடும்போது சொல்றேன். அப்ப அக்கௌண்ட் க்ளோஸ் என்ன டேட்டுக்கு பண்றாங்களோ அந்த டேட் போட்டு தான் நம்ம டிப்ரிசியேஷன் எழுதணும். பர்ச்சேஸ் பண்ணா இந்த சைடு எழுதுவோம், டிப்ரிசியேஷன் இந்த சைடுல எழுதுவோம். டிப்ரிசியேஷன் நம்ம இந்த 1 lakhல கண்டுபிடிச்சிருப்போம் இன்டூ 10/100ன்னு. இப்போ பாத்தீங்கன்னா ஜான்வரி 1st இருந்து ஜான்வரி 1st வாங்கியிருக்கோம், டிசம்பர் 31 நமக்கு 12 மந்த் கரெக்டா வருது. ஸோ அதுல எக்ஸ்ட்ரா இன்டூ 3/12 6/12 எல்லாம் போட தேவையில்ல. டைரக்டா அப்படியே கண்டுபிடிச்சா 10,000. ஃபர்ஸ்ட் இயருக்கு நம்ம வேற எதுவுமே பண்ணல, நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு பேலன்ஸ் 90,000 கிடைச்சிருக்கு. அதை இந்த சைட்ல பிராட் டவுன் பண்ணிட்டோம். செகண்ட் இயர் என்னது? 2016 ஜான்வரில இருந்து 2016 டிசம்பர் 31. அப்ப என்ன பண்ணிருப்போம்? ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண மிஷினரிக்கு டிப்ரிசியேஷனும் போடுவோம். அது போடுவோமா? அது மட்டும் இல்லாம இன்னொரு மிஷினரியும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் ஜூலைல. ஓகேவா? அதனால ஜூலை போட்டுட்டு ஜூலை 1st இன்னொரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணா 2 பேங்க்னு போடுவோம். ஸோ இப்போ 2வது வருஷம் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மிஷினரிக்கான டிப்ரிசியேஷனும் போடணும், 2வதா பர்ச்சேஸ் பண்ண மிஷினரிக்கான டிப்ரிசியேஷனும் போடுவோம். ஃபர்ஸ்ட் மிஷினரிக்கு ஜான்வரி to 31, அப்ப அதே அமௌண்ட் 10,000 தான் வரும். செகண்டா பர்ச்சேஸ் பண்ண மிஷினரி ஜூலைல தான் பண்ணிருக்கோம். அப்ப ஜூலை to டிசம்பர் 6 மந்த். அப்ப இன்டூ 6/12 போடுவோம். அடுத்தது இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தேர்ட் இயருக்கு வருவோம். தேர்ட் இயர்ல மறுபடியும் இன்னொரு மிஷினரி அக்டோபர்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப அதனால 2 பேங்க்னு போடுவோம். தேர்ட் இயருக்கு மொத்தம் என்ன பண்ணுவோம்? 3 மிஷினரியோட டிப்ரிசியேஷன் போடுவோம். ஃபர்ஸ்ட் மிஷினரிக்கு 10,000 வரும். செகண்ட் மிஷினரிக்கும் ஜான்வரி to டிசம்பர். அப்ப அதுவும் நமக்கு 5,000 வரும். ஏன்னா அது என்ன மிஷினரி என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கணுமோ அதுல இருந்து கண்டுபிடிப்போம் இன்டூ 10/100. தேர்ட் மிஷினரி பாத்தீங்கன்னா அக்டோபர்ல தான் வாங்கியிருக்கோம். அப்ப அக்டோபர் டு டிசம்பர் வெறும் 3 மந்த் கண்டுபிடிச்சா போதும். அப்ப என்ன பண்ணுவோம்? 20,000 இன்டூ 10/100 இன்டூ 3/12. அதுக்கு மொத்தமா 3 டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டும் சேர்த்து 15,500 வந்திருக்கு. இப்ப அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணா 1,32,000. அடுத்த சம் illustration 8. Joy and Co. purchase machinery on 1st April 2016 for 75,000. 1st April என்ன பண்ணிருக்காங்க? 1/4/2016ல 75,000க்கு மிஷினரி வாங்கியிருக்காங்க. On 31st March 2018, இப்போ 2 வருஷம் கழிச்சு அதை என்ன பண்ணிட்டாங்க? சேல் பண்ணிட்டாங்க 62,000க்கு. 75,000க்கு வாங்கினதை 62,000க்கு சேல் பண்ணிட்டாங்க. Depreciation is to be provided every year at 10% per annum on the fixed installment method. அப்ப நமக்கு straight line method. Account are closed on 31st March every year. Find out the profit or loss on sale of machinery. இப்போ 75,000க்கு வாங்கின மிஷினரிய 2 வருஷம் கழிச்சு 62,000க்கு சேல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்ப சேல் வேல்யூ எவ்வளோ? 62,000. இப்ப நம்ம புக் வேல்யூ கண்டுபிடிப்போம். புக் வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த சேல் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துதா லாஸ் கொடுத்துதா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். புக் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 75,000க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்களா, அந்த வருஷம் நமக்கு எவ்வளவு டிப்ரிசியேஷன் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சு இந்த 75,000ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்தது 2017 18 வரைக்கும். ஓகேவா? அடுத்த 2வது வருஷமும் நமக்கு 2 வருஷம் யூஸ் பண்ணிருக்காங்க. 2வது வருஷமும் எவ்வளவு டிப்ரிசியேஷன் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சு அதையும் என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் இயர் மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதுல இருந்து அமௌண்ட்ல இருந்து செகண்ட் இயர்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுதான் புக் வேல்யூ. அதாவது 2018 மார்ச் நமக்கு அந்த அசட்டோட வேல்யூ நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் அந்த அசட்டோட வேல்யூவா இருந்திருக்கு. டிப்ரிசியேஷன்லாம் போய் அந்த வேல்யூவோட இந்த வேல்யூவை கம்பேர் பண்ணுவோம். ஸோ நம்ம வித்ததப்ப ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இது சின்ன சம். இப்ப பெரிய சம்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ண ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட்டா இல்ல லாஸான்னு கண்டுபிடிக்க சொல்லலைனாலும் நம்ம ஒரு மிஷினரியை சேல் பண்ணிட்டோம் அப்படின்ற லைன் வந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். Calculation of profit and loss or sale of machinery.
இப்போ பர்டிகுலர்ஸ் போட்டுக்குவோம், இங்க அமௌண்ட் போட்டுக்குவோம். இதுதான் ஃபார்மட். ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? 1st April 2016. இங்க நம்ம டேட் போட்டுக்கலாம். 1st April 2016 தான் மிஷின் வாங்கியிருக்கேன்னா அதோட விலை எவ்வளோ? 75,000. ஓகேவா? அப்ப ஏப்ரல்ல இருந்து எவ்ரி இயர் மார்ச் க்ளோஸ் பண்ணிருக்கோம் நம்ம. அப்ப மார்ச் வரைக்கும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் கணக்கு பண்ணுவோம். இப்ப 2016 ஏப்ரல்ல இருந்து 2017 மார்ச், அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கான டிப்ரிசியேஷனை கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு டிப்ரிசியேஷன்? ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் 75,000. இப்ப 75,000 இன்டூ 10/100, 10% அப்படிதானே கண்டுபிடிப்போம். 10/100. இப்ப இதை நம்ம கால்குலேட் பண்ணா நமக்கு 7,500 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் எவ்வளோ? 7,500. இப்ப அந்த டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டை லெஸ் பண்ணிடணும். இதுல இருந்து நம்ம லெஸ் பண்ணா நமக்கு 67,500. ஃபர்ஸ்ட் இயர் அந்த காஸ்ட் ஆஃப் த அசெட்ல இருந்து டிப்ரிசியேஷன் லெஸ் ஆகி அந்த அசெட்டோட வேல்யூ எவ்வளவா இருக்கு? 67,500 இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் எப்படி வரும்? இந்த மார்ச் க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, அடுத்த நாள் ஏப்ரல். அப்ப 1/4/2017 இருந்து 31/3/2018 வரைக்கும் செகண்ட் இயர். இப்ப செகண்ட் இயருக்கான டிப்ரிசியேஷனை கண்டுபிடிப்போம். அதே இது வந்து பிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்னா அந்த அசட்டோட வேல்யூ என்னவோ அந்த அமௌண்ட்ல இருந்தா எவ்ரி இயர் கண்டுபிடிக்கணும். 75,000 இன்டூ 10/100, அதுவும் நமக்கு 7,500 வரும். அப்ப ரெண்டாவது வருஷமோ முதல் வருஷம் டிப்ரிசியேஷன் போய் மிச்சம் இருக்க அமௌண்ட்ல இருந்து ரெண்டாவது வருஷத்துக்கான டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணா நமக்கு 60,000 கிடைக்குது. அடுத்தது பாருங்க, 2018 மார்ச். அவங்க எப்ப வித்திருக்காங்க? அதே மார்ச் 2018லயே சேல் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம எப்ப சேல் பண்றாங்களோ அந்த டேட் வரைக்கும் லாஸ்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சா போதும். கரெக்டா நம்ம மார்ச் தான் அக்கௌண்டிங் பீரியட், அது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப புக் வேல்யூ ஆஃப் த அசெட், அதாவது அவங்க சேல் பண்ணாங்க பத்தியா, அப்போ அந்த அசெட்டோட வேல்யூ எவ்வளவா இருந்திருக்கு? 60,000 இருந்திருக்கு. ஆனா அவங்க எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்காங்க? செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 62,000. அப்ப அந்த அசெட்டோட வேல்யூ 60,000 இருந்துச்சு. அதை நம்ம 62,000க்கு சேல் பண்ணிருக்கோம். அப்ப லெஸ் பண்ணா நமக்கு 2,000 ப்ராஃபிட். ஓகேவா? 60,000 வேல்யூ உள்ள ஒரு அசெட்டை 62,000 சேல் பண்ணிருந்தா நமக்கு என்னது? ப்ராஃபிட். அப்ப ப்ராஃபிட் ஆன் சேல் 2,000.